ஒரு மதிப்பிற்குரிய ஐயா ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு. என்ன கமெண்ட்னா, இந்த மாதிரி மரம் போடுறோம் பாத்தீங்களா, த்ரெட், இந்த மாதிரி த்ரெட் போடக்குள்ள இந்த சென்டர் அணைச்சு தான் போடுவோம். இப்போ பாத்தீங்கன்னா அவர் சொல்லிருக்காரு, கொஞ்சம் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவர் என்ன சொல்லிருக்காரு, சென்டரே இல்லாம நான் அந்த காலத்துல போட்டுட்டு இருப்பேன், விட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு, அதாவது இப்போ ஒரு 10-15 வருஷமா அதை செய்யல, எனக்கு வயசானதுனால அந்த தொழிலை மேற்கொள்ளலன்னு சொல்லிட்டு போட்டுருக்காப்ல அந்த கமெண்ட்டை. அவர் ஆசைக்கு அவர் என்ன செஞ்சு காமி சொல்லிருக்காரு அந்த கமெண்ட்ல, ஒரு மறைய சென்டர் இல்லாம நீ போட்டு காட்டுப்பான்னு சொல்லிருக்காப்ல. அவர் ஆசைக்காக இந்த மறையை இப்போ போட போறோம். எனக்கு வந்து இந்த வேலை செய்யறப்ப பாதியில தான் அந்த கமெண்டே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த அதுக்காக தான் உங்களை காட்டுறேன். இதுல வந்து இந்த பிசுறு எடுக்கும். ஆல்ரெடி நான் மர போடல, இன்னும் கொஞ்சம் கட்டலாம் இருக்கு. அப்படியே கண்டிப்பா பாருங்க எப்படி மர போட்டு எடுக்கிறேன்னு மட்டும். த்ரெட் பாத்தீங்கன்னா முக்கா த்ரெட், இது வந்து ஒரு முழுமை பெறாத த்ரெட். இப்போ வந்து அதை பாதியில இருந்து இன்னும் கொஞ்சம் ஆரம்பிச்சு பினிஷிங் பண்ணி நெட்டை ஏற பார்த்து அந்த ஐயாவுக்கு இந்த வீடியோ கமெண்ட் பண்ண வைக்காங்க. இது நிறைய எக்ஸ்பீரியன்ஸான டர்னர் பாத்தீங்கன்னா போட்டுவாங்க. அதாவது ஒரு பேசிக்கா இப்போ கத்துக்கிறீங்கன்னு ஆரம்பிச்சீங்கன்னா சாஃப்ட் வந்து தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சளவு சென்டர் போட்டு அனுப்பிச்சிங்க. ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா த்ரெட் ஒரு கம்ப்ளீட் ஆயிட்டு, இப்போ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் த்ரெட் ஒரு கம்ப்ளீட் ஆயிட்டு, மேலே வந்து லைட்டா ஃபைல் பண்ணிட்டு த்ரெட்டை வந்து ஏற பார்க்க வேண்டியதுதான். அந்த ஃபைலை கொண்டாவா என்ன டக்கு எங்கேயாவது அடிச்சிச்சுன்னா, என்னையுமே நம்ம வந்து ஒரு த்ரெட்டுக்கு நெட்ல ஏத்துறோம்னா நம்ம வந்து ஒரு லிக்விட், அதாவது ஆயில் எப்பவுமே அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ஹீட்ல வந்து நெட் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. முக்கா நெட்டு புதுசு, இதை ஏற பார்ப்போம். இதுல வந்து மேறப்படவுள்ள ஷேக் இருக்கக்கூடாது, அது மெயின். அதாவது ஜாப் வந்து அக்யூரேட்டா டைட் பண்ணாது. பாருங்க 4 மரம் போனே டைட் ஆகிட்டு ஸ்பேனர் போட்டு பார்ப்போம். இப்போ வந்து ஸ்பேனர் போட்டு பார்க்குறோம், சுகராக ஏறுது. பாருங்க இதே ஆட்டோமேட்டிக்காக ஒரு லூஸான அந்த மரம் போட்டுருந்தா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேனர் விழுந்துரும். பாருங்க எந்த அளவு அக்யூரேட்டா, அதாவது டர்னர் எக்ஸ்பீரியன்ஸான டர்னர் போட்டுருவாங்க. இப்போ பேசிக்காக நீங்கள் கற்றுட்டு இருக்கீங்க, இதுமாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அந்த சாப்பிட்டு ஓடிட்டு உள்ள முனையில வந்து நீங்கள் கட்டு அதிகமாக விட்டுட்டீங்கனாலே தூக்கிடும், சாப்பிட்டு பெண்ட் ஆகிடும். அதனால பேசிக் டர்னர் இன்னைக்குமே கொஞ்சம் சென்டர் போட்டு பண்ணுங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் பண்ணிடுவாங்க. நான் மட்டும் தான் பண்ணுவாங்க கிடையாது, பண்ணுவாங்க தான். இது ஐயா வந்து நடுப்புற அந்த கமெண்ட் எனக்கு தோணுச்சு மெயின்ல, டக்குன்னு இந்த வீடியோ பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. மேல் இன்ஃபர்மேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும். இப்போ பாத்தீங்களா அப்படியே சுகரா, இது வந்து ஒரு பம்பு சாப்பிட்டுங்க. பம்பு சாப்பிட்டு கிராம்ப்டன் பம்பு கிடைக்கல, அந்த சாப்பிட்டு கிடைக்கல. அது த்ரெட் போடக்குள்ள ஐயாவோட கமெண்ட் ஞாபகம் வந்துச்சு. ஐயா நம்ம வீடியோ பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி. பாத்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் முடிஞ்சிச்சு. எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா போட்டுருக்கோம் பாருங்க, ஷேக்கே இல்லாம. கரெக்டதும் பாருங்க கையால கட்ட முடியாது, சுகரா வச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணீங்க.